அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. வார வாரம் ஒரு நடிகையை பத்தி பார்த்துட்டு வரோம் கிசு கிசு கார்னர்ல. இன்னைக்கு எந்த நடிகையை பத்தி பார்க்க போறோம்னா கொஞ்சம் சேஞ்ச். இன்னைக்கு ஒரு நடிகரை பத்தி பார்க்க போறோம். அவர் பாத்தீங்கன்னா காமெடியில பயங்கரமான கிங்கு, ஒரு புயல் தான் சொல்லணும். பயங்கரமான புயல் அவரு. நாய்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த படம் நம்ம புயல் நடிகர் இப்ப லேட்டஸ்டா தான் அந்த படம் ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல பழைய ஒரு டைரக்டர், அவருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் நம்ம சுராஜ் டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. ஹீரோவா, ஸ்டேட் ஹீரோவா பண்றாரு. அந்த படம் ஃபிளாப் அந்த படம். இருந்தாலும் அந்த படத்துல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்கள் நடந்தது, என்னென்ன ப்ராப்ளங்கள் நடந்ததுன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். அந்த படத்துல சுராஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் ஹீரோ ஒரு படம் வச்சு பண்ணலாம். ஏன்னா சுராஜ் லாஸ்ட் டைமா எடுத்த படங்கள் அவருக்கு எதுவும் கை கொடுக்குது. படிக்காதவனும் ஹிட் ஆச்சு. அது அதுலயே நிறைய பிரச்சனை வந்தது. தனுஷ் கூட இந்த புயல் நடிகர் தான் இருந்தது. அவரை தூக்கிட்டு விவேக்க போட்டாரு. அதை அடுத்து ஏதோ ஒரு சில படங்கள் பண்ணாரு. அந்த படம் எல்லாம் சரியா அவர் கை கொடுக்கல. அவர் காமெடி இவருடைய டைரக்ஷன்ல காமெடி இந்த புயல் நடிகனுடைய காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். தலைநகரத்துக்கு இவர் சுராஜ் தான் டயலாக் ரைட்டிங் எல்லாமே டோட்டலா இவர் தான். அந்த காமெடி ட்ராக்கும் இவர் தான் பண்ணிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மருதமலையில செமையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது படத்துலதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சு இவரும் நம்ம புயல் நடிகரும் மார்க்கெட் இழந்து இருக்காரு. இந்த டைரக்டரும் மார்க்கெட் இழந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல யோசிச்சு பண்ணாங்க இந்த படத்தை. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். நாய் சேகர்னு சொல்லிட்டு நம்ம சதீஷ் ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் கிடையாது இது. சதீஷ் நாய் சேகர்னு பண்ணாரு. இந்த படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு புயல் நடிகர் பண்ணாரு. இந்த படத்துக்கு முதல்ல கமிட் ஆனவங்க, ஹீரோயினா கமிட் ஆனவங்க நம்ம பிரியா பவானி சங்கர் தான். பிரியா பவானி சங்கர் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவரு அப்பவே சுராஜ் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நான் நடிக்கணும்னா எனக்கு பிரியா பவானி சங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அவரு சுராஜும் ஓகே சார் நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த படம் பூஜையும் போடல, ஒன்னும் பண்ணல, ஷூட் ஆரம்பிக்கல, கதை ஸ்டோரி டயலாக் ரைட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வச்சு செஞ்சு நிக்கிறாப்புல நம்ம புயல் நடிகர். உடனே அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் பண்ணாங்க, அந்த படத்துல நான் பண்றேன்னு சொல்லிட்டு. இவரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு இது மகாபலிபுரத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சு பண்ணிக்கிறாரு. நம்ம புயல் வேகத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு பெரிய மேட்டர். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அவங்க ஒரு தரம் பிரெக்னன்டாவே ஆயிட்டாங்க. இத வாரத்துக்கு ஒரு தரம் 2 தரம் இல்ல, அடிக்கடிக்கு சந்திச்சு அடிக்கடிக்கு பண்ண வச்சு அவங்க பிரெக்னன்டாவே ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவங்க மேரேஜ் பண்ணாம இப்ப நம்ம நயன்தாரா மாதிரி, விக்னேஷ் சிவன் நயன்தாரா இருக்காங்க இல்லையா, மேரேஜ் பண்ணாமையே லிவிங் டுகெதர் இருந்தாங்க இல்லையா, அத மாதிரி கல்யாணம் மட்டும் பண்ணாம அவர் பாய் ஃப்ரெண்டோட அவங்க இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது இவர் புயல் நடிகர் அக்ரிமெண்ட் போட்டதால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது. அது பேப்பர் எல்லாம் கூட வந்தது. அவங்க பாய் ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு புயல் நடிகரோட அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க பிரெக்னன்டாவே ஆயிட்டாங்க. பிரெக்னன்ட் ஆயிட்டோடனே அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கர பிரச்சனையா இடையில பிரிஞ்சிட்ட உடனே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இந்த படத்துல நீ நடிக்கவே கூடாது. அதை அவங்க அதுக்கு அடுத்து அபாஷன் பண்ணி கலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு மறுபடியும் உடம்பு ஒரு அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க. பிரியா பவானி சங்கர் ஒரு நல்ல, அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு பீக்ல வராங்க. நம்ம ஸ்டேயா நயன்தாரா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஆள் தான் அவங்க மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரஷ், ஒரு ஹோம்லி ஃபேஸா இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்கன்ற மாதிரி. அவங்களும் ஒரு சாதாரண ஒரு நியூஸ் லீடரா விஜயவா அப்படி அதுக்கு அடுத்து ஹீரோயின் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கரெக்டான டைம்ல ஒரு ரவுண்ட் வருவாங்கன்ற எதிர்பார்க்கிற காலகட்டத்துல தான் நம்ம புயல் நடிகர் புயலா போய் அவங்களுடைய மார்க்கெட்டையும் சரிச்சிட்டாங்க, அவங்க லைஃபையும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த படமும் கை கொடுக்கல. இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஜிப்ரான் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் நல்லா கதை நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல பேசப்படல. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேல ஆடியன்ஸ் ஒரு நல்ல ஒரு திருப்தி இருந்தது. இந்த நடிகை ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற அளவுக்கு அவங்க அட்ராக்ஷனா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கெட்ட நேரம் அந்த புயல் நடிகர் போய் இவர் படத்துக்கு எல்லாம் அந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்க்கு அவங்களதான் ஹீரோயினா போடுறதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே நாஸ்தி பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை அது அவங்களுக்குள்ள பிரிஞ்சு போற லெவலுக்கு ஆகி கடைசியில அவங்க 2 பேரும் பிரச்சனை ஆன பிறகு அந்த படத்துல நீ நடிக்கவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த படத்துல அவங்க நடிக்கவும் இல்லை. நடிக்கலையானாலும் நம்ம புயல் நடிகர் பண விஷயத்துல வள்ளல் தான் சொல்லணும். அவங்க படத்துல நடிக்கல, ஆனா அவங்களுக்கு பேசப்பட்ட சம்பளம் மட்டும் 3 கோடி. அந்த 3 கோடியை கொடுத்துட்டாரு. இவர் ப்ரொடியூசர் கிட்ட வாங்கி கொடுத்தாரா இல்ல இவர் கையில இருந்து கொடுத்தாரான்ல, அவங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட் அவர் செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து அந்த நடிகை ஒண்ணுமே அவங்கள எதுவுமே ஒரு பெரிய படமோ சரியான ஒரு படமோ
எந்த ஒரு படமும் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. இப்ப வரைக்கும் எதுவும் கை கொடுக்கல. அவங்க பாவம் அவங்களுடைய மார்க்கெட்டை சரிச்சு அவங்களுடைய நடிப்பு வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாவே ஆக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதை அடுத்து அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம், அந்த புயல் நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம், அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்த விஷயம் வந்து எல்லா பேப்பர்லயும் எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல கிசு அப்போ கிசு பயங்கரமா பரவி வந்துச்சு. வந்துட்ட உடனே அவங்களுடைய மார்க்கெட் சரிஞ்சு போயிட்ட உடனே இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏஞ்சிக்க முடியல. இதுதாங்க நம்ம இந்த புயல் நடிகருடைய மேட்ரு. இதுக்கு அடுத்து வந்து இன்னும் இருக்கு. சிவாங்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அது நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ட் 2ல சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.